நாய் வளர்க்குறவங்க நாயை கண்ட்ரோல் பண்ணவும் பண்ணாதுங்க. நைட் எல்லாம் தூக்கத்துக்கு எடுக்குது. போற வரவங்களையும் சீண்டி இருக்குது. போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க போறேன் உங்க எல்லாருனாலையும். இந்த நாய் இல்லைன்னா அந்த நாய்ங்க அங்க எப்ப பார்த்தாலும் தெருவில் இருந்துகிட்டு கத்தி கத்தி ஊரை கூப்பிட்டு தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு வந்து சேர்ந்தீங்களா சுத்தி முத்தி? ஒரு நாய் இல்லைன்னா ஒரு நாய் தலைவலி பிடிச்சிருக்கிறார். அந்த நாய் இல்லைன்னா இல்லையா இங்க இருக்கிற நாய்ங்க சும்மா இருக்க போகுது. எல்லா நாயும் தான் இந்த வம்பு பிடிச்ச அலையுதுங்க. புறம்போக்கு நாய்ங்க. நாய் ஒண்ணுதான் குறைச்சிருக்கு. எப்படி பாக்குது சார் புறம்போக்கு நாய்? அவங்களோட சாப்பிட்டு போட்டு இனிமேல் தூங்கி எழுந்துக்க முடியல. புறம்போக்கு நாய் காலையில் எழுந்துக்கிறது ரோதனையை மாதிரி யோசிக்கிறது. சரி கோழியாகும் புறம்போக்குல மாற்றி மாற்றி அது யோசிக்கிறதுக்கு நான் தான் கிடைச்சேன். நாய் எந்த நாயும் சுத்த முடியாது. அப்படியே பதறது பார். பிபி ஏறிடுச்சு. எல்லாம் வந்து லூசுக்குடி மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தா என்னதான் பண்ண முடியும்? இதுல இந்த நாய் வேற நைட்டெல்லாம் கத்து தூக்கத்தை எடுத்து தொலை. இலக்காரமா இருக்குது. ஒவ்வொன்று புறம்போக்கு நாய். இந்த லாவணி அசைவடியா மாதிரி தான் எல்லாம். யார் புண்ணியத்திலேயாவது யார் காட்டுலயாவது ஒரு சொல்லி சொல்லிட்டு வாழ்ந்துருக்கு. வாழ்க்கை அவன் வாழ கல்சவாக்கத்துல புறம்போக்கு வேலை பார்த்தவெல்லாம் வந்து செட்டில் ஆயிட்டான். காலையில எழுந்துக்கிறப்பவே ரோதனையா இருக்கு. சவுகாட்பேட்டை, வல்சரவாக்கம், காஷ்மீர் எல்லாம் தேவையாளர்களுக்கு என்னதான் உங்கறதுக்கு கிடைச்சதான் தருது. இந்த புறம்போக்கு எங்க இருந்து அதுன்னு தருது. எவ்வளவு கேஷுவலா இருக்குது இப்ப. அது ஜஸ்ட் லைக் தட் யோசிக்குது, பேசுது. நம்ம மனசுல இருக்க ஆதங்கத்தை கூட வெளிப்படுத்த முடியாது. 50,000 ரூபாய்க்கு நோட்டுறதுக்கு கேமரா ஒண்ணுதான் குறைச்சு. ஒவ்வொருத்தர் நிறைய போயிட்டு கேஸ் கொடுத்துட்டு இருந்தா முடிஞ்சு வாடும். புறம்போக்கு நாய்ங்க இதுங்களை பார்த்து நான் ஏன் இப்படி பயந்து போய் கிடக்கிறேன்? ஒண்ணுத்துக்கும் தெரியாத புறம்போக்கு நாய்களை பார்த்து நான் ஏன் இப்படி பயந்து போய் கிடக்கிறேன்? அப்படியே மனசெல்லாம் பதறி தொலையும். கை பட்டதோ இல்லையோ கீரெல்லாம் வீணாப்போம். கை அப்படின்னா சும்மா உட்காந்து இருக்கோம். உள்ள உட்காந்து பேசுவானுங்க, உள்ள உட்காந்து யோசிப்பானுங்க. நான் தான் கிடைச்சவங்க இருக்கும். நாய் எப்ப சாவாங்கன்னு காத்துட்டு இருந்தப்பாங்க. ஒருத்தம் செத்தப்ப கூட அவங்க எட்டி பார்க்கலையா தேவடியா பாயிருங்க. அப்புறமா என்ன சீண்டிக்கிட்ட கிடப்பாங்க. எத்த சோறு தின்ற எத்த கலனாய் எப்படி பாக்குற பெரிய புடிங்க மாதிரியே பாப்பானுங்க. எல்லாம் அது ஒரு புறம்போக்கு, இது ஒரு புறம்போக்கு, எல்லாம் புறம்போக்குங்க. 25 லட்சத்தை ஆட்டையை போட்டுட்டு 40 லட்சமா மாறி நான் தட்டிக்கிட்டு இருக்கேன். இதுங்களை மாதிரி ஓசியில வீடு வாங்கிட்ட வந்திருக்கேன். இதையே குறைச்சல் கொடுக்குதுங்க. எல்லா நாயும் சேர்ந்துக்கிட்டு ஊம்பிட்டு காடுங்க என் பூலையே. அதுங்கெல்லாம் எப்படிதான் அவளை பாவம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கொஞ்சம் கூட பயம் எல்லாம் பார்க்குது. அதை யோசிக்கிறீங்களா? ஹரியோட ஒரு கோடியா இருக்கும். ஆனா அது மென்டல் புண்ணைகளா இருக்காங்க.
நான் இப்ப இந்த சின்ன வயசுலயே நான் எவ்வளவு வக்கனே என்ன சொல்றது, நம்ம எவ்வளவு டீசெண்டா இருக்கோம். இதுங்கெல்லாம் இவ்வளவு 7 வயசாயிருக்கு. ஒரு நாய்க்கு ஒரு மயிலும் புரிஞ்சதுக்கு தெரியும், பூல ஊம்புறதுக்கு தெரியும், என் பூல ஊம்புறதுக்கு தெரியும். ஆல்ரெடி 108 பேர் ஊம்பிதான் புண்ணா போச்சு. அது சரி தெரிஞ்சு உட்காந்து கொரி நாய் மாதிரி யோசிக்கிறானுங்க, கொரி நாய் மாதிரி பேசுறானுங்க. நம்ம முன்னாடியே புறம்போக்கு வாழ்க்கை வாழுது. கல்யாணம் குழந்தை எனக்கு இருக்குதா, கஷ்டப்பட்டு எனக்கு இல்ல புறம்போக்கு வாழ்க்கை, அதுங்களுக்கு இருக்கு. காலையிலேயே என்ன அவ்வளவு சிந்தனை வேண்டி கிடக்குது, போய் சாவுங்க எங்கேயாவது. ஒரு பக்கம் நாய் கத்த, ஒரு பக்கம் இதுங்க சிந்தனை அப்படியே குழந்தை எடுக்குது. இந்த இடத்துலதான் அபுதாபி போய் தொலைஞ்சேன். என்னதான் பேச்சு அதுக்கு கேன்சர் முத்தி போச்சோம், நிம்மதியா இருக்க விட்டுருக்காது. இஷ்டத்துக்கும் பேசிட வேண்டியது. நம்ம பேச முடியாது, ஒரு நாள் பேசினாங்க அது குறைக்க போறது. பெரிய புடிங்க மாதிரிதான் நிப்பானுங்க பிச்சைக்கார குழம்பு. எல்லாம் கூட்டு கலவானுங்க, பேசிக்கிறது சார் மாத்தி மாத்தி எல்லாம் லூசு குடிங்க மாதிரி தான் பேசுவானுங்க. தேவை இருந்தாதான் பேசுவேன். நான் சும்மா அடுத்தவனை மனசு வச்சுட்டு நச்சரிக்க மாட்டேன். சிந்தனையே இப்படி இருக்குது. புறம்போக்கு சிந்தனை தான் சொல்லுவாங்க. இதுங்களுக்கெல்லாம் எந்த சப்போர்ட் கிடைச்சிருந்ததுன்னா ஒரு பிராணி நலம் கூட வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி வாழ்க்கை எவனும் வாழ. நாளைக்கு மாறு பார்த்துக்கிட்டு இருக்கேன். 7 வருஷமா 7.5 உங்களோட வாழ வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு சாவ போதுங்களோ, வாழ்க்கையை நான் வாழவே ஆரம்பிக்கணும். எல்லாம் சாவ சொல்றீங்க. ஏதாவது சிங்கிள் பெட்ரூம் வாங்கியிருந்தா கூட நான் இங்க இருந்து போய் தொலையும் நிம்மதிக்காக. ஒதுங்கவும் முடியல, ஒட்டவும் முடியல. புறம்போக்கு நான் இங்க நம்மளால சேர முடியாது. இந்த மாதிரி தேவையா பயிர் நாய் ஒண்ணு கத்திக்கிட்டே இருக்குது, தினசு தினசா 1 மணி நேரத்துக்கு ஒரு. எவ்வளவு பின்னாடி சவுகார்பேட்டை தேவையா, அவ என்ன பேசுறான். நாய் வேற நேரத்துக்கு ஒரு நாயும் அங்க போறது எத்தனை நாள் ஆனாலும் மாற போறது. இந்த ஒரு பொட்டை போறப்ப வரப்ப ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போகும். எல்லாம் செட்டில் ஆயிடுச்சுங்க.
கட்டையில போற நேரத்துல கூட எல்லாம் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் போவாங்க. நமக்கு தான் ஒண்ணுன்னு ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்துலயும் போடு. எப்பயும் யாருக்கும் உரைக்காது. வருமானம் குறைச்சு வச்சாரு பிச்சைக்காரங்க. பிச்சைக்காரங்களை பத்தி பேசுனா நம்மளும் பிச்சைக்காரங்களை தான் மாறிடும். ஒரே ரோதனையா இருக்கு. மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கு. மைண்ட் கேம் விளையாடு. கீழ் பக்கத்துல எல்லாம் கெட்டியா பண்றாங்க. அதுங்கெல்லாம் வந்து அது மனசு சுற்றி யோசிச்சுங்க. நம்மளாம் அப்படியே வந்து பயந்து யோசிக்கணும். ஆக்சுவலா நான் அப்படி பயப்படுற நாயே கிடையாது. இந்த தெருநாய்களை வந்து மேய்க்கிறதுக்கு தெரியாமையா இருக்கு. இன்னும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிட்டு மனசு கஷ்டப்படுத்துறதுக்கும் தெரிய மாட்டேங்குது. ஏதாவது நீ ஒண்ணு யோசிச்சுன்னா அது குடிச்சுப்பாங்க. நீயே தான் வந்து ஊண்டிட்டு கிடக்குறாளுங்க. அவன் வீடு ஒரு கோடி, அவன் வீடு ஒரு கோடி, அவன் தெருநாய்கள். இல்லைன்னா அவன் வீடு இடிக்க போறேன், அவன் வீடு இடிக்க போற குழம்பு கீழே எங்க போனாலும் கீழே எங்களை வந்து மீண்ட முடியும். வாழ்க்கை வாழ்க்கை அதுதான் அவங்க ஜெயிச்சுட்டாங்க. அந்த பயம் தான் அவங்களுக்கு வந்து ஜெயிச்ச மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. என்னென்ன பேசி என்னென்ன பேசி இன்னைக்கு நம்ம பேசினவனா செத்தா போயிட்டான். நல்லா தானே இருக்காங்க. பாவம் செய்யறவங்க நல்லா தானே இருக்காங்க. கடனை வாங்கி கொடு, கடை நடத்துறேன், மூம்புறேன்னு சொல்லிட்டு குடும்பங்களை கூட என்ன இன்னைக்கு ஏமாத்திட்டு நல்லா தானே செட்டில் ஆயிட்டான். ஓசி வீட்டு உடம்பு கொஞ்சம் 100 வராது. செவடியாவை பார்த்து சம்பாதிச்சு போடுங்க வாங்க. எந்த செவடியா யோசிக்கிறா? இனிமே யோசிச்சா துறைக்குடன் கூட்டாடுன்ற மாதிரி எனக்கு கேட்க கூடாது. புறம்போக்கு செவடியாரு வந்துடுச்சு. நொட்டுறதுக்கு கோட்டை கட்டிட்டான். அதுல வந்துதான் புறம்போக்கு.
ஏன் பையன் எங்க ஊம்புறான், எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு யோசி. என் தேவையா இது புறம்போக்கு வாழ்க்கை வாழ்ந்துருச்சு, அவனையும் புறம்போக்கு வாழ்க்கை வாழ்ந்துச்சு. பக்கனையே 75,000 வாங்கிக்கிட்டு நொட்டுவானுங்க. யாருக்கும் செலவே ஆகாதுடா, தூசு போறீங்க அப்படிங்களா. அப்புறமா என் போல உங்ககிட்ட கிடப்பானுங்க, அதுல எவ்வளவு காசு வருதுன்னு தெரியல உங்களுக்கு. இந்த போட்டு அவ்வளவு சம்பாதிக்கும். தண்ணி ஊற்றி ஒரு 4 பாவத்தை எடுக்கணும். இதுக்கு வேற 14,800 செலவு போட்டு எந்த செலவும் இல்லாம வசனையா செய்யும். லட்சக்கணக்கா போச்சு, 1000 கணக்கில் யோசிச்சேன்னா அவள் அக்கறை இருந்தா வந்து 40 லட்சத்தை வசூல் பண்ணி கொடுக்க சொல்லு. அவளுக்கு அக்கறை கிடையாது உன் மேல, எப்ப சாவேன்னு காத்து கிடக்கிறாங்க. புறம்போக்கு இருக்கிற வரையும் தான் என்ன பத்தி பேச முடியும். நானே செத்தனை யாரை பத்தி பேசுவான்னு தேவையா. அது கூட நான் வீட்டுல பேசணும்னு நினைக்கிறியா? உன் வயசுல கொண்டு பேசுறதுதான் அப்பப்பா அது உள்ள உட்காந்து பேசுது, வெளில உட்காந்து பேசுது, கேமரால இருந்து பாப்பான். தேவையா பையன் யார சொல்ற தேவையா? நீ இங்க இருக்கிற புறம்போக்குங்க ஒழுங்கா இருந்தா நான் ஏன் கேமரா போட போறேன்? புதுசா வந்தியா, உன் வேலையை பார்த்துட்டு உன் சூத்த கழுவனியா போனியான்னு இரு. ஏன் வயசுல கொட்டிக்காது. மூஞ்சியும் முகர கட்டி எந்த நாயும் வந்து திருத்த முடியல. புதுசா வேற வருதுங்க வேலை பிடிச்சதுங்க, நாயோட நாய் இல்லாம. அப்படியே அங்க பாத்துக்கிட்டே போவானுங்க. அங்கதானே தேவையா இருக்கு. தப்பு தப்பா மாத்தி மாத்தி யோசிக்கிறதும் பேசுறதுமா இருக்குது. நாய் வர கத்திரட்டு வேடிக்கை பார்த்து அங்கதான் தேவையா கச்சேரி நடக்குது. எல்லாம் அங்கேயே வந்து பாத்துட்டு போங்க. அங்கேயும் தான் நடக்குது. என்னை பத்தி யோசிக்காம என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. எந்த தேவையா கச்சேரி எங்க வேணா நடந்துக்கிட்டோம். தேவையா வட்டிக்கு ஆசைப்பட்டு விட்டேன். வட்டிக்கு ஆசைப்பட்டு விட்டவங்களுக்கெல்லாம் வந்து வசூலாரு பாவம் பார்த்து கொடுத்தேன் சார். இந்த பீடைங்க சுற்றி முற்றி இருக்க பீடைங்களுக்காக எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும். சப்போர்ட் வேணும். 2 லட்சம் ரூபாய் தார
ரிசர்ச் ப்ரொவிஷன் கிடையாது. கரெக்டா 8 லட்சம் வரப்ப அந்த தேவையை வாங்கி கொடுப்பாங்க. வீட்டில் தேவையை பிள்ளைங்களோட வாழ்க்கை கிடைச்சதும் கண்டிப்பா எல்லாம் வந்து கொண்டே நாய் எல்லா நாய்க்கும் வந்து பரமபுரத்துக்கு எழுதி வாங்கினா இருக்குது. நான் அப்படியா எதையாவது மனசுல போட்டுட்டு அசை போட்டுட்டே இருப்பாங்க. அசை போடுங்க, நீங்க முழங்குறீங்க, காதல் விடுற மாதிரி ஏன் பேசுறீங்க? $200 வந்துருச்சு, தேவையா தேவையா வரலாம். வாங்கி ஓய்தான் பாரு, வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு கேட்டு பாரு.
அப்படியெல்லாம் பேசியிருக்கா இவரை வந்து சாதிச்சு அடுத்தவங்களுக்கு வந்து அவரோட காசு வந்து கடன் வாங்கி கொடுத்து அந்த கடனை திருப்பி அடிக்கிற பக்கம் வந்திருக்காரு. இது வந்து பரம்போக்கு நினைச்சாங்க. அப்படி இருக்குதான் அவரை கண்டு மாட்டாங்க, அவரோட அவங்க ஊழியர்களை சேர்த்துக்காங்க அப்படின்னு கிடையாது. புறம்போக்கு இதுதான் ரெடிமேடா யாரும் அந்த பிள்ளைக்கு வந்து விஷயம் போட்டுட்டு வந்துருச்சுங்க ஈஸியா வீடு வாங்கி. நான் 7 அடி வந்து ஃபவுண்டேஷன் போட வச்சேன், வயிற்று ஒட்டிக்காரி பாவம் ஒரு வீடாக 2 அடி போட்டாங்க. பார்த்து விட்டுருக்கோங்க, எப்ப இருக்குன்னு தெரியாது. பேசப்ப பெரிய கொடுத்தேன் நான் என் வீடு என்ன வீட்டில் தான் இருக்குது, காட்டியா இருக்குதுங்க. இப்போதைக்கு 2 அடி கூட போடல ஃபவுண்டேஷன் உள்ளதுலாம் டிவி கூட இருக்காது. ரெடியா வந்து ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு இஷ்யூ போட்டுருந்தாங்க. நான் தான் பார்த்து செத்துக்கிட்டு வந்திருக்கேன். அவங்க கல்யாண குழந்தை நம்ம வீடு வந்து கரத்தை பார்த்து இந்த பிளான் போட்டு கொடுத்து கட்டை வச்சு வந்திருக்கு. இதுக்கிற மாதிரி இல்லை. இதுவே பேசாது, சும்மா தீனிக்கிட்டே இருக்கக்கூடாது. படிக்கிறாங்க மாதிரி போட தேவையா பார்த்துக்கணும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. பார்த்துக்கிட்டு அதுல சின்னதா போய் சும்மா உட்காந்து ஊழிட்டு வருவாங்க. யாருக்கையாவது எல்லாம் எப்படியாப்பட்ட பரம்போக்குன்னு தெரியாது. 180 ஊட்டிருக்காங்க. அதாவது வந்து டைம் பார்த்து வாழ்க்கை வீட்டில் ஆட்சி பண்ணி ஒருத்தர் கூட ஆம்பளை கிடையாது. இதுல அந்த கொட்டைகளை தட்டியில கொட்டத்துக்கு எனக்கு வாங்கி விடுவாங்க. எவ்வளவு பேசி இந்த தேவையாளர் திருந்த மாட்டாங்களா? வராப்பா பேசி கோயில் போறான். கோயில் சிவபூஜை தகவல் நுழையுமா அந்த மாதிரி. கரெக்டா அந்த ரூமுக்கு போறப்ப ஏதோ 1-2 பேசிடுறாங்க. அன்னைக்கு 4 பேர் பேசி போடுறாங்க. இவ்வளவு பேசி எந்த நாய்க்கும் வந்து சொரணை இருக்காது. புறம்போக்கு நாய் சீட்டுறது மறுபடியும் போய் கீழே தெரியும். நாய் போறாங்க. வந்த 2வது நாள் அவன் அப்படியே வந்து வெள்ளிக்கிட்டு தப்பு யோசிச்சுட்டு இந்த நாய் ஒன்று தான் வரணும். கல்யாணம் பண்ணி குழந்தை பற்றி தெரியாத நாய் ஒன்று தான் கேட்டு அந்த நாய் கூட வந்து பராமரிக்க தெரியல. அப்புறம் தான் எதுக்கு வரணும் நாய் கூட ரெண்டு கொடுக்குறாரு. ஒரு மனுஷன் பொருளதான் சொல்ல முடியும். மறுபடியும் அதே சிந்தனை அதே மாதிரி தான் என்னன்னா பண்ண முடியும். மனுஷ ரூபத்தில் இருக்க மிருகங்க தீய சின்ன வாழ்ற குரங்குக்கு நாங்கள்
இந்த ஏரியால தான் இருக்கும் சார். மிஷின் நல்லா போயிட்டு இருக்குங்களா சார்? மிஷின் நல்லா போயிட்டு இருக்குங்களா சார்? அது யூஸ் பண்றேன், வெளில எதுவும் எடுக்கல. சரி ஓகே ஓகே சார். ஒன்றும் செக் ப்ராப்ளம். பண்ணணுமா? செக் பண்ணுங்க. 4 மாசம் ஆயிடுச்சுங்களா சார்? இடையில முருகன் வந்து செக் பண்ணிட்டு போனாருங்களா? இல்ல, யாரும் வரல. யாரும் வரலைங்களா சார்? ஓகே ஓகே சார். ஒன்றும் ப்ராப்ளம் சார். இன்னும் அப்போ செக் பண்ணி பார்க்கலாங்களா? இல்லை சார், டோர் நாக் சார், மார்னிங் டோர் நாக் சார். ஓகே. அது ஒரு கனெக்ஷன் எக்ஸ்ட்ராவா போட்டு கொடுக்க முடியுமா? வெளியில அதுல இருந்து தண்ணி யூஸ் பண்ற மாதிரி. அதுலதான் ஆமா, ஒரு தடவை ரிப்பேரா போச்சு. அது ரிப்பேர் பண்ணது மறுபடியும் நஷ்டம் தான். தண்ணி கீழே சொல்லாம பண்ண முடியுமா? சரி.